நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி, நல்லா இருக்கேன். உங்க வீடியோக்கள் நிறைய நாங்களும் பார்ப்போம். ஆனா ஆக்சுவலா நான் என் வீடியோ நீங்க பாக்கீங்க இல்ல, உங்க வீடியோ திருநெல்வேலில இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கடை வந்துட்டு ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என்னன்னா இவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ற மாதிரி சோஃபா பார்க்கணும். ஆமாம், ஸோ கிஃப்டிங் பர்பஸ் இல்லை. அண்ட் இருக்கு ஒரு 5500 இருந்து ஒரு சோஃபா செட்லாம் இருக்கு. 3 சீட்டர் சோஃபா மோஸ்ட்லி அவள் தான் கிஃப்ட்னு வாங்குவாங்க. ஆனால் அதுவுமே நல்லா லைஃப் வரும். அது வேணாலும் பண்ணிக்கலாம். செட்டு வேணா 10500 அந்த மாதிரி வரும். கிஃப்ட்னா ஒரு 5500 போதும். நம்ம ரேட் யாரும் வராது. குவாலிட்டி நல்லா இருக்கும். இல்லை இல்லை ஆல்ரெடி தெரியும். நீங்கள் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறதா. அதுபோல் நிறைய பேர் வந்துட்டு போடுறதே கடையை வந்துட்டு இது பண்ணி வீடியோஸ் போட்டு நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ₹1 கொடுக்குறது, அப்புறம் ஒரு சிலர் நிறைய பேர் கிவ் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. நீங்களாம் என் வீடியோ பார்க்க எனக்கே பெரிய ஆமாம். நம்மகிட்ட வந்து இந்த மெக்கானிசம் சோஃபாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஜி. ஆமாம், ஃபஸ்ட் இந்த 5500 சோஃபா காமிச்சிட்டுமா, இதான் நம்ம அந்த 5500 சோஃபா. சரிங்களா? ஆமாம், இந்த சோஃபா 3 சீட்ரு 1500 தான். நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும் ஜி. இது ஆமாம், ஏறி குதிக்கிறது ஜம்ப் பண்ணுறது அதெல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து குதிக்காதீங்க, நல்லா இருக்கும் ஜி. நான் குதிச்சா நல்லா இருக்கு காட்டுறேன். அதனால எப்படி இருக்கு. அப்புறம் இதுல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் உண்டு. எப்படின்னா அந்த உள்ள யூஸ் பண்ற ஃபோம்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபோம் பேக்கெட் ஸ்ப்ரிங்கிள் சூப்பர் சாஃப்ட்லாம் நிறைய போடுவோம். அது போடும்போது ஒரு செட்டுக்கே பார்த்தீங்கன்னா 3 சீட்டுக்கு ஒரு 1500 2000 எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான் வரும். ஆனால் பெரிய பெரிய பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சோஃபாவில் அதை போட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு 20000 சோஃபாவை 60000 சேல்ஸ் பண்ணுவாங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்னா ஆக்சுவலாக எதுவும் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வருமா? எப்படி நீங்கள் இவ்வளோ கம்மியாக கொடுக்கீங்க? அதை இது என்ன ரீசன்னா நாங்களாம் ரெடி பண்ணுறோம். எனக்கு நான் நினச்சா பெரிய அந்த ஆடம்பரமான கடையெல்லாம் இல்லாமல் சிம்பிளா என்னுடைய ஆடம்பரத்தை வந்து நான் சோஃபாவில் காமிச்சு மக்களுக்கு சோஃபா தானே வாங்க வந்துருக்கீங்க, இருந்தாலும் சோஃபாக்குள்ள என்ன இருக்கிற விஷயத்த ஃபுல்லாக எனக்கு பிரிச்சு மேய்ச்சி காட்டி தரேன். நீங்கள் ஒரு சோஃபா கடை போட்டுலாம் உங்களுக்கு போடலாம். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுனா இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை, சோஃபா ரெடி பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒரு சோஃபாவில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் அது எப்படி வராமல் இருக்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லி கொடுப்பேன். என்னோட எல்லா வீடியோலையும் நான் ஓப்பனாக எல்லாமே சொல்லிடுவேன். பொதுவாக வியாபாரத்தை யாரும் ஓப்பனாக காட்ட மாட்டாங்க. பிடிசியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக காமிச்சிருவாங்க. ஏன்னா உங்கள் பொருள் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். பீரோ கட்லு கிட்டலாம் வாங்குவீங்க. ஸோ அதெல்லாம் பற்றி திறந்து பார்த்துருவீங்க. சோஃபா வெறும் பார்க்க முடியாது. ஆமாம், அப்போ அது உள்ள என்ன இருக்கு விஷயம் தெரிஞ்சாதான். வெளியே உள்ள விஷயங்கள் பார்க்கும்போது நல்லா தெரியும், உள்ள என்ன இருக்குங்க காமிச்சாதான் தெரியும். ஆனால் காட்ட மாட்டாங்க எங்கேயுமே. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே காட்டுவோம். சின்ன சின்ன வீடு இருக்கும் நம்ம மக்கள் வீட்டில், சோஃபா கட்லு எல்லாம் போடுறது கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம வீட்லயே ஒரு கட்டில் போட்டோம்னா நடக்க வழி இருக்காது. அந்த மாதிரி நம்ம வீடு அப்படி இருக்குண்ணா போட்டுருவோம். உங்களுக்கு இது கண்டிப்பாக சரியா. இது வந்து காலை மட்டும் தூக்கணுமா? இங்கே பாருங்க, வெறும் காலை மட்டும் நம்ம தூக்கலாம். இப்போ நீங்க சாஞ்சு உட்கார்ந்து லைக் பண்றீங்க அப்படின்னா அப்படி லைட்டா இப்படி ஃபுல்லா போட்டு லைட்டா ஒரு சின்ன சாரு சாஞ்சு என்னன்னா எல்லா பக்கம் பிரிச்சிட்டீங்க நீங்க. அவ்வளவுதான். இப்போ ஃபுல்லா நீங்க படுக்கணும் ஆசைப்படுறீங்க, அவ்வளவுதான். தூக்கி எடுத்துட்டு போட்டா படுத்துற வேண்டியதான். அவ்வளவுதான். பெட்டு கட்லு மெத்தா எல்லாம் சேர்ந்து ஒரு காம்போ கான்செப்ட் தான் வந்துடும். இது நல்லா இருக்கு. ஆனா இது இந்த மாடல்ல மட்டும் தான் பண்ண முடியுமா, இல்ல எல்லா மாடல்லையுமே பண்ணலாமா? எவ்வளவு பெரிய மாடல் கூட்டு வந்தாலும் நான் அதுக்கு வந்து கம்ஃபர்ட்டா பண்ணி கொடுத்துடலாம். ரேட் எப்படி? ரேட் இது பாத்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் சோஃபா வந்து இது பேசிக்காவே 18000 இருக்கு 3 சீட்டர். ஓகே, சரிங்களா? இருக்கு டெலிவரியோட பண்ணி கொடுத்துருவேன். ஆனா இந்த மாடல் பாத்தீங்கன்னா இது வந்து 20000 தான் வரும். இது கொஞ்சம் குழி வச்சு செஸ்டர் ஃபீல்டு மாடல்பாங்க. ஆனால் இதுல வந்து பிளைன் மாடல் உண்டு, அது வெறும் 18000. இது 20000. அவ்வளவுதான். இன்னொரு கதை பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாடல் ஒண்ணு இங்க வாங்க காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா இது வந்து இதுதான் ஒரு தூத்துக்குடி மீனவன் வீட்டுக்கு இந்த மாடல் தான் அனுப்பி வச்சிருந்தேன். இது இருக்கையிலே ஒரு பெரிய ஜம்போ மாடல் ப்ரோ. இது அதே மாதிரி கம்ஃபர்ட் மாதிரி போட்டுக்கலாம். ஓ, இதுவும் அந்த மாதிரி. ஆமா, இது அதுல வேற மாடல். அது மாதிரி எந்த மாடல் கிடைச்சாலும் இதுவும் பேக்ல ஃபோல்ட் பண்ணணுமா, அது ஃபுல்லா ஃபோல்ட் ஆகும். சரிங்களா? கொஞ்சம் ஆஃப் ஃபோல்ட் பண்ணணுமா, ஆஃப் ஃபோல்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா, நல்லா இருக்கு பாரு. கையில பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எங்க பாரு, ரிமோட் ஏதாவது வைக்கிறதுனா அது யூஸ் ஆகிக்கும். 3 சீட்டர் கம்ஃபர்ட் மாடலா பண்ணி கொடுக்கும்போது 27000 மேல எனக்கு கிடையாது. ஆமா, 3 சீட்டர் கம்ஃபர்ட் இவ்வளவு கம்மி. இதெல்லாம் கடையில பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 45 ரூபாய் கம்மியா தர மாட்டாங்க. நம்ம மேனுஃபேக்சர்னால நம்ம கொடுக்குற ரேட் வந்து 27 கொடுத்துருவோம். சும்மால உட்காருங்க. இல்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் காட்டுறேன். சரிங்களா? அப்படியே இருங்க. இந்த இருக்குல்ல அப்படி விழுத்தா போல லைட்டா கால் போயிருக்கு. ஆமா, நீங்க அப்படி சாஞ்சிரீங்க, வீட்டுக்கு போறீங்க, டயர்டா போய் படுக்கிறீங்க அப்படின்னா லைட்டா அப்படி சர்ச்சா போது சாஞ்சிக்கும். அவ்வளவுதான் வந்துச்சு. ஐயோ, அப்படியே படுக்கன்னா ஃபுல்லா அப்படியே படுத்துக்கலாம். இப்படி படுத்துனா எனக்கு எந்த எந்த வேலையுமே பார்க்க தோணாது. நல்லா படுத்துங்க. அப்புறம் அக்காவுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. செருப்படி விழுந்தா வீட்டுல வாங்க முடியாதுண்ணே. நல்லா இருக்குண்ணே. இது நல்லா இருக்கும். நீங்க வந்தீங்கமோ அதுவே பின்னாடி வந்துடும். நம்ம லாக் பண்றதும் ரொம்ப கஷ்டம். லாக் பண்ண வெறும் 12000 பெஸ்டா கிளாத் எல்லாம் போட்டு ஒரு 12000. இல்ல இது வந்துட்டு நாகர்கோயில ஒரு இடம் நான் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி சோஃபா கேட்டிருந்தேன். 20 சம்திங் தான் சொல்லிருக்கோம். ஏன்னா கடைக்காரங்க வாங்கி விற்கணும். ஆனால் அவங்க எல்லாம் ஒரு ரேட்டு போட்டு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்து நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கறனால கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து கடைக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா குவாலிட்டி நல்லா இருக்கும்.
ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு டைரெக்டாக கொடுக்கறனால அது குவாலிட்டியாக கொடுத்துருவோம். அது மாதிரி இதெல்லாம் நல்ல குவாலிட்டி இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற மெக்கானிக்ஸ் வந்து ஒக்கின் பிராண்டுன்னு சொல்லுவாங்க, ஜெர்மன் பிராண்டு. அதுக்கு மட்டுமே நான் 4 வருஷம் 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருவேன். வாரண்டியோட கொடுத்துருவோம் மெக்கானிக்ஸத்துக்கு. ஆமாம், 12,000. அக்காவுக்கு ஒரு ஸ்பெஷல் சோஃபா ஒன்று இருக்கு. அக்காவுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, வாங்க பார்த்துருவோம். அப்புறம் படத்துக்குள்ளே திட்டிட்டு இருக்காரு. ஸ்பெஷல் சோஃபா சரியா ப்ரோ, அக்கா எப்பப்போ கோவப்படுறாங்கன்னா அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டு அக்காவை கூல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ அக்காவை தொட்டில் மாதிரி இந்த மாதிரி ஆட்டி விட்டு அக்கா ஃப்ரீ ஆக்கி விட்டுடலாம். நல்லா இருக்கும். எது இது சுத்தி ரொட்டேட் பண்ணும். அப்புறம் அப்பல இது பண்ணோம்ல, அது மாதிரி லைட்டா அந்த கால் மட்டும் லைட்டா எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஆடு. ஆமா, இதுலயும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல. அங்க வாங்கி கொடுக்கலாம். நம்ம பட்ஜெட்ல கம்மி தான் ப்ரோ. இன்னொரு மாதிரி நம்மகிட்ட வந்து இஎம்ஐ உண்டு. 1 ரூபா இருந்தா போதும், சோவா கொடுத்துருவேன். 1 ரூபாய்க்கே சோவா. அக்கா இருக்காங்க. இப்போ அக்கா அப்படியே நீங்க இருக்கீங்க, கொஞ்சம் லைட்டா படுக்கணும் அப்படின்னா அப்படி சாஞ்சா ஃபுல்லா படுத்துரும். நல்லா இருக்குல்ல? இது இன்னும் கொஞ்சம் தாழ்ந்து போகும், நல்லா இருக்கும். நல்லா இங்க பாரு, இது நல்லா புஷ் புஷ்னு இருக்கு. இஞ்சி அங்க பாரு பாப்பா போதும். இது மாதிரி ப்ரோ நீங்க கூட வேண்டாம், பாப்பா வீட்டுல இருந்தா போதும். அம்மா பழக வச்சு இந்த மாதிரி சுத்தி விடனா சுத்தி விட்டுரும். நல்லா இருக்கா? இது பாத்தீங்கன்னா நீங்க கெஸ் பண்ணு ப்ரோ, இதெல்லாம் எவ்வளவு கொடுக்கலாம் ப்ரோ? இனிமே நீங்க தான் கம்பெனி ரேட்டு கெஸ் பண்ண போறீங்க. அதை வச்சு நான் மக்களுக்கு ரேட் சொல்ல போறேன். போதும் நல்லா ஜாலியா விளையாட பாப்பா. ஆலியாவுக்கு ஒரு சோபா காமிச்சிருவோமா? ஆலியா உனக்கு சோபா காமிக்காங்களா? ஆலியா எவ்வளவு ஜாலியா வரா. ஆலியா ஜாலியா வரா. என்ன உட்காந்துட்ட? ஆலியா சோபா பிடிச்சிருக்கா? இல்ல அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. என்னங்க நீங்க எல்லாம் எல்லாம் உட்காருங்கன்னு சொல்றேன். ஆமா, எல்லாரும் உட்கார வச்சிருவோம். நாட்டாம மாதிரி ஆயிட்டால பாப்பா. சோபா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்களா? வாங்கிடுமா? அப்பாட கேளு, எப்ப வாங்கிட்டா? என்ன இது என்ன ரேட்னு? நம்ம சோபா வந்து அவ்வளவு காஸ்ட்லியா இருக்காது. இதோட ரேட் வந்து வெறும் 3500 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். இது வெறும் 3500 ரூபாய்க்கு பெஸ்டா கொடுத்துருவோம். இது என்ன விஷயம்னா அந்த இருக்குல்ல, நானே இப்படி ஏறி நிக்க. சரியா? ஓகேவா? தூக்கவே இல்லை. இது வந்து பக்கா இந்த இருக்குல்ல, நான் ஏறி இப்படி உட்காந்துருக்கேன்னா அவ்வளவுதான். இது வந்து ஒரு பக்கா சேஃப்டி பர்பஸ். கீழே விழாது, ஒன்னாவது. இது அவளுக்கான சேர் இல்ல, நாங்க மொத்தமா ஃபேமிலியோட உங்களுக்கு. நல்லா இருக்கா? நாங்க இறங்கிடுவா. உட்கார விட மாட்டாரா? சின்ன பிள்ளைங்களுக்கான கொஞ்சம் வெயிட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது நம்மளே என்ன பண்ணாலும் உடையாது போலுக்கு. அது ஏன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணலாம் ப்ரோ. சோபால சேஃப்டி அம்மாருக்கு எங்கேயுமே எட்ஜி ஷார்ப், எல்லாமே ரவுண்ட் ஷார்ப் தான் கொடுத்துருப்போம். எங்கேயுமே பெருசாக எட்ஜி ஷார்ப் இருக்காது, எங்கேயுமே வுட்டு டச் ஆகாது. செலவு இது ரேட் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் குழந்தைங்களுக்கு தானே. நான் 5500 ரூபா சோபா சொன்னோம்னா ப்ரோ, அது இந்த மாடல். இது வந்து உங்களுக்கு 11,000 ரூபாய் 10,500 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். 3+1+1. இதுல கொஞ்சம் பேக்கெட் ஸ்ப்ரிங் டஸ்ட் ஃப்ரீ கிளாத் எல்லாம் போடும்போது 14,500 அந்த மாதிரி வரும். ஏன்னா இதுவே நல்ல குஷனா இருக்கு. நல்ல குஷனா இருக்கு. ஏறி குதிக்க ஜம்ப் பண்ணா ஏறி குதிக்கலாம். ஏன் சோபாலாம் ஏறி குதிக்கலாம். இந்த சோபா பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்டைல் நிறைய அங்கெல்லாம் இதெல்லாம் வச்சு இருக்கும். இதெல்லாம் உழுகாதுல? இதெல்லாம் விழா இது பிச்சு புடுங்கினாலும் வராது. எனக்கு வராது. எல்லாமே சில்க் நூல் போட்டு தைக்கிறது, போட்டு இழுத்து வர. ஏன்னா சின்ன பிள்ளை ஆளியாலாம் எங்க வீட்டு வச்சுட்டு நோண்டியே பிச்சு எடுத்துருவாங்க. இது கொஞ்சம் பிக்க முடியாது பண்ணிருக்கேன். ஆமா, அது யூஸ் பண்ற நூலை பொறுத்து, த்ரெட்டை பொறுத்து இருக்கு. புரியுது. சில்க் த்ரெட் போடுறது. இது ரேட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? இதுல எங்க எனக்கு என்ன ரேட் சொல்லணும்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து ஆஃபரா கொடுக்கறது வந்து இந்த மாடல் 18 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு 18,000 ரூபாய் பெஸ்ட் குவாலிட்டி போட்டு 18 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, சரிங்களா? இல்ல நார்மல் கார்னர் மாடல் ப்ரோ. அண்ட் ஒரு 4000 மாடல் கார்னர் சோஃபா கிட்ட இருக்கு. சரிங்களா? 4000 மாடல் நான் என்னென்ன அடிச்சு கொடுத்துருவேன். ஏன்னா கார்னர் தான் நிறைய ஆர்டர் வரும். 4000 மாடல் இருக்கு. எல்லாமே என்ன மாடல் கொடுத்தாலும் செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ வர்ற கஸ்டமர் நம்மளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ் தான் ப்ரோ. சோஃபா வந்து இருக்கிற சோஃபா அப்படியே எடுத்துட்டு போக மாட்டாங்க யாரும். ஒரு 2-3 சோஃபா கொண்டு வந்து மாடலை கொண்டு வந்து இந்த மாதிரி ஹெட் ரெஸ்ட் வைங்க, இந்த மாதிரி ஹேண்டில் வைங்க, இந்த மாதிரி. அதாவது நான் என்ன இப்போ ஃபாரின்ல ஒரு டிசைன் இருந்ததுன்னா அந்த டிசைன் அவங்கள்ட்ட வந்து கொடுத்தாலும் நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமா, என்ன கலர் வேணும், என்ன சைஸ் வேணும், எல்லாம் கஸ்டமைஸ் தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதுல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றேன், என்ன வுட் யூஸ் பண்றேன், என்ன ஃபோம் யூஸ் பண்றேன்,
என்ன போட்டா லைஃப் வரும் அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வச்சு நீங்க ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுமா வேண்டாமா நீங்க யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா? இது போட்டாதான் ப்ரோ நல்லது. யாதான் சொல்றேன் நாளைக்கு இப்போ நீங்க இப்படி காமிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு கடைக்காரங்க வந்துட்டு நீங்க என்ன இப்படிலாம் காமிக்கணும் உங்ககிட்ட யாரும் சண்டை போட மாட்டாங்க. கண்டிப்பா தெரியணும், எல்லாரும் தெரியணும். ஏன்னா நான் சொல்றேன்ல, ஒரு கட்டிலு பீரோனா நீங்க பார்த்து வாங்கிடுவீங்க, திறந்து பார்த்து வாங்கிடுவீங்க. சோஃபா எப்படி வாங்குவீங்க? உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு அதை காமிக்க போறோம், அடிச்சு பிரிச்சு மேய்ச்சி காட்ட போறோம். வுட்ல இருந்து என்னென்ன யூஸ் பண்ற ஒரு ஊசி மணி வரைக்கும் நான் காட்டி தரேன் உங்களுக்கு. பாருங்க, நீங்களே பாருங்க ப்ரோ. இப்போ வந்து இந்த மரம் தான் நம்ம சோஃபாக்கு யூஸ் பண்ண போறோம். இல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மரம் இருக்குமாண்ணா? இல்ல எல்லாமே ஒரே மரம் தான். இது எல்லாமே ஒரே, அதாவது சோஃபா பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் என்ன போடுவாங்கன்னா பழஜாதி மரம் போடுவாங்க. பழஜாதி மரம்னா அந்த வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து போடுவாங்க. ஒரே சோபால எல்லா மரத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அது மில்ல இருந்து கிலோக்கு எடுத்துட்டு வர்றது தானே. அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னாலும் பண்ணக்கூடாதுன்னா ஒரு மரம் திருகும், ஒரு மரம் விரியும், ஒரு மரம் வெடிக்கும். ஸோ அதனால சோஃபாவுடைய வலு போயிடும். சரிங்களா? இப்போ இன்னொரு டவுட்னா, இப்போ எனக்கு இந்த மரத்துல தான் ஒருத்தங்க வேணும்னு கேட்கறப்போ இந்த மாதிரி பழஜாதி மரம் சொல்றப்போ வெளிட்டா மேல மட்டும் இந்த மரத்தை காமிச்சிட்டு உள்ள என்ன மரம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அப்படி இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே காட்டிடுவேன் நம்ம சோஃபா. இதை பொறுத்த வரைக்கும் இது என்ன மரம்னா, இது வந்து மலேசியன் மகாகனிம்பாங்க. சரிங்களா? மலேசியன் மகாகனி. அப்படி இல்லைன்னா மலேசியன் வேங்க போட்டு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா தேக்கு கேட்குறாங்க சில கஸ்டமர்னா, தேக்கே போட்டு கொடுக்குவேன். தேக்கில் போட்டு கொடுத்துருவேன். தேக்குனா ரொம்ப ஹையா ரேட்டா இருக்குமா? தேக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும், சோஃபா பண்ணி கொடுத்துருவேன். அதாவது நார்மல் சோஃபால இருந்து 2000 ரூபா தான் கூட தேக்கு மரத்துக்கு கூட. நார்மலா ஒரு சேர் செய்யனாலே ஹையா கேட்பாங்க. அதுதான் தேக்கு மேல வச்சிருக்கிற ஒரு டிமாண்டு. பட் அது ஒரு பிஸ்னஸ் தான். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாட்டு தேக்கு தான் போடுவேன். ஆமாம், பர்மா தேக்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போட மாட்டோம், அப்படி கதையை விட மாட்டோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் விட்டு போடுவாங்க ப்ரோ. நம்ம அந்த பேலட்டில் பிரிப்பாங்க தெரியுமா, மிஷினரி, அதை எடுத்து கிலோவுக்கு வாங்கி போடுவானுங்க. அது ஜாதிக்கா அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதிக்கா மரம்னு சொல்லுவாங்க, பைன் வுட்டும்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா சோபா வாங்க போறதுக்கு ரொம்ப யோசிச்சு அவனுக்கு பயமா இருக்கும் போல. கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் ரேட்டு குறைச்சி கொடுக்கணும்னா மேனுஃபேக்சரருக்கும் வேற வழி கிடையாது. ஓப்பனா சொல்ல போறோம். ஏன்னா நாங்களாம் ஒரு டைம் கடைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கடைகளை ஸ்டாப் பண்ணி டைரக்ட் கஸ்டமருக்கு கடைக்கும் கஸ்டமருக்கு சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, 2 குவாலிட்டி மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும்போது பிரச்சனைகள் வரும். ஆமாம், அதனால எனக்கு இதே போதும், கரெக்டாக இருக்குது. ஒரு 3 யூனிட் இருக்குது, ஒரு நாளைக்கு 5-6 செட் அடிக்கானுங்க. செட்டுக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும், சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். இதெல்லாம் அதில் செஞ்ச மரத்தில் செஞ்ச ஃப்ரேம் தான். எல்லாம் நல்லா கருன்னு இருக்கும். மரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கணும், சில வண்டி கிண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த கெமிக்கல் பக்காவே ரெடி ஆயிரும். இதில் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி மரத்தை எடுத்து, இந்த மரம் ஆல்ரெடி நல்ல காஞ்ச மரம். இதெல்லாம் கப்பலில் வர்றது இல்லையா, கண்டெய்னரில் வர்ற மரம். நல்லா கருன்னு தான் இருக்கும், காஞ்சி போய். சரிங்களா? இதுல வந்து அந்த பச்சையம் செல்லோஸ்லாம் இருக்காது. அதனால பூச்சி சும்மாவே வராது. இருந்தாலும் ஒரு மன திருப்திக்காக என்ன பண்ணுவோம்னா, இதை ஒரு ½ hour இதுல போட்டு ஊற விட்டுருவோம். அரை மணி நேரம் ஊற விடுவோம். பச்சை மரமா இருந்தா 4 நாள் ஊற விடணும். இது நல்ல காஞ்ச மரம். ஆமா, காஞ்ச மரம் டக்குன்னு இந்த கெமிக்கல் அதை உறிஞ்சிக்கும். உரியறனால நமக்கு வந்து இது வந்து அவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு இதை எடுத்து நம்ம சோஃபா அடிக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கும்போது சோஃபா மரம் வந்து லைஃபாக இருக்கும் ப்ரோ. அதனால தான் பிடிசியில் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சோஃபா வரத்துக்கு வேரண்டி உண்டு. ஒரு 10 வருஷம் கழிச்சு மாடல் பிடிக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அந்த ஃப்ரேமை மட்டும் எடுத்துட்டு திரும்ப போட்டு அது இன்னும் வலுவாக தான் இருக்கும். இது வந்து நம்ம பேசிக் சோஃபாவோட ஃப்ரேம் ப்ரோ. ஒரு 2 சீட்டர் ஃப்ரேம். ஒரு 2 பேர், ஆமாம் 2 பேர் உட்கார மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம். சரிங்களா? ஃப்ரேம் நல்லா வெயிட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அந்த ஃப்ரேமில் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃப்ரேமில் இந்த மாதிரி ஹெவி பெல்ட் அடிச்சிருவோம். சீட்டில் இந்த மாதிரி பெல்ட், ஹெவி பெல்ட் அடிப்போம். இந்த பெரிய கொக்லைன் போடுற மாதிரி இருக்கு. அது மாதிரி நல்லா ஹெவி பெல்ட்டா அது போட்டுருவோம். பொதுவாக கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அடிச்சு இதில் இப்படி வரும், ஒரு 3 இன்ச்சு ஃபோமை வச்சு விட்டுருவாங்க. இதில் அப்படி உட்காந்து குழி விழுந்துரும். ஆமாண்ணா, நிறைய நானே பார்த்துருக்க சோபாவே அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி குழி விழுந்துரும். சரிங்களா? அப்படி இல்லையா, இதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பேக்கில் வச்சிருவோம். இது பேர் பியூ ஃபோம் பாங்க. இது அம்மிங்க சுத்தமாக குழி விழுந்துரும். சரிங்களா? இதுக்கு மேலே நாங்கள் என்ன வைப்போம்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து ஒரு 1 இன்ச்சு ஃபோம் வைப்போம். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா குட்டி ஸ்ப்ரிங்காக இருக்கும் ப்ரோ. சரிங்களா? ஆமாம், இது வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங்கு. ஒரு சீட்டுக்கு மட்டுமே 49 ஸ்ப்ரிங் இது பாக்கெட் ஸ்ப்ரிங் இது மேலே வைப்போம். சரிங்களா? வச்சுட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் லேயர் வைப்போம். சரிங்களா? சூப்பர் சாஃப்ட் வந்து ஒயிட் லேயர் வரும், பேக் லேயரும் வரும். சரிங்களா? இந்த ஃபோம் சூப்பர் சாஃப்ட் என்ன ஒரு விசேஷம்னா, கூட அந்த ஃபோம் வந்து ரிட்டர்ன் சேம் பொசிஷனுக்கு வந்துடும். ஆமாம். இன்னொரு இதே மாதிரி பியூ ஃபோம் உண்டு. இந்த ஃபோம் அமைக்கி பாருங்க. நம்ம இது போட்டாலும் அப்ப குளிய உழுகாதானா? எனக்கா இது பியூ ஃபோம் சொல்லுவாங்க. இது வந்து பேக்ல மட்டும் தான் வைக்கணும், சீட்டு வைக்க கூடாது. இது டக்குன்னு ஃபால்ட் வந்துடும். ஆமா, இது வந்து சீட்டுக்கு மட்டும் தான் வைக்கணும். இது வந்து தொட்டு பார்க்கும்போது அது தெரியுது.
என்னதான் போட்டு சுருட்டினாலுமே அது ஒண்ணுமே ஆகாது. சேம் ரீபொசிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி என்ன வேணாலும் போட்டு அடிச்சு நிமித்திடலாம். சரிங்களா? தடமே இல்லாம இருக்காரு, ஒண்ணுமே ஆகலையே. இதை வந்து இந்த மாதிரி இதுக்கு மேல வச்சிருவோமா, வச்சு இதுக்கு மேல இன்னொரு லேயரும் வைப்போம். வைக்கும்போது இதுக்கு மேல இன்னொரு லேயர் வைப்போம். ஆமா, ஒரு பிளாக் லேயர் ஒன்று வைப்போம். இதுவும் சூப்பர் சாஃப்ட்ல பிளாக் லேயர் இது ஆக்சுவலி. இதை வச்சுட்டு இதுக்கு மேல நான் உட்காரேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஜம்முன்னு இது ஸ்ப்ரிங் பெட் மாதிரி, அந்த பெட் மாதிரி தான் இருக்கும். ஸ்ப்ரிங் மேட்ரஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் யூஸ் பண்றதுனால சோபா எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு கம்ப்ளைண்ட் வராது. ஆனாலும் நம்ம சோபா குழியே வராது. சரிங்களா? இதுல பண்ணதுல இப்ப ஏறி பசங்க குதிப்பானுங்க, எப்படி மட்டும் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? குதிக்க போறாங்களா? ஏறி குதிப்பானுங்க. இது மாதிரி 2 சீட்டர்ல ஆல்ரெடி இது மாதிரி பண்ணி வச்சிருக்கு, அதுல குதிப்பானுங்க. குதிரா, நல்லா குதிரா போட்டு என்னதான் குதின்னு குதிச்சாலும் ஆகாது. அவன் என்னதான் குதிச்சாலும் வாடா இறங்குப்பா, நீச்சே வாடா. அவன் குதிச்ச இடத்துல ஒண்ணுமே தெரியாது. அந்த அமுக்கமோ குலுக்கமோ ஒண்ணுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். சரியா? ஆமா, இதுதான் அந்த உள்ள பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் லேயர் தான் உள்ள வச்சிருப்போம். சாக்கெட் ஸ்ப்ரிங் தான் வச்சிருப்போம். நல்ல லைஃப் இருக்கும். சரிங்களா? ஒரு கம்ப்ளைண்ட் வராது. இதுக்கு வந்து நான் ரொம்ப வருஷம் கேரண்டி தருவேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. வாங்குறவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே மேனுபேக்சர் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கஷ்டம் யாருக்கும் வராது. எல்லா இடத்துலயும் உங்களை மாதிரியே செய்வாங்க, நீங்க எதிர்பார்க்க கூடாதுல்ல. செய்யணும், அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்க சொல்றது. இந்த மாதிரி செஞ்சு லைஃபா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோலிங் டைப்ல இருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் ரெக்லைனர் சோஃபா ப்ரோ. ஒரு டச் போதும். இப்போ அக்கா மாதிரி ஆளுங்க அதை லாக் பண்ணுறது கஷ்டப்படுவாங்க. வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் உடம்பு முடியாமல் யாராக இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு இந்த சுவிட்ச் இருக்குது. சுவிட்சை நீங்கள் அமுக்குனீங்கன்னா நீங்களே அமுக்குங்க, அந்த பட்டன் அமுக்குங்க, ஆள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தூக்கிக்கும். நம்ம நார்மலா எடுத்து விடுற டைப்ல இல்லாம ஆமா எவ்வளவு நாள் வரும். ஆமா, அதே மாதிரி உங்களுக்கு சுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு மனசே வராதுண்ணே. நல்லா 3 பேர் கூட அசால்ட்டா உட்காரலாம். சும்மா உட்காருங்க. ஆமா, இது வந்து 2 சீட்டர் கம்ஃபர்ட் சோஃபா. இதுல 3 பேர் ஃப்ரீயா உட்காரலாம். சரி, இந்த பெட் டைப்ல வரும். ஓகேவா? இது இப்படி இருக்கா உட்கார்றதுக்கு. பேக்ல வந்து அதே மாதிரி லைட்டா அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபோல்டு இது ஃபுல்லா படுத்துக்கலாம். சாஞ்சு படுக்கணும், லைட்டா அது மட்டும் சாஞ்சுக்கலாம். சாஞ்சுக்கோங்க. ஓகே. ஆமா, இதுக்கு வந்து நான் ஒரு 2 பில்லோ நான் ஃப்ரீயா கொடுத்துருவேன். அப்படியே ஃப்ரீயா இருக்கு. இது கப் ஹோல்டர் மாதிரி வச்சுக்கலாம். இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா 2 சீட்டர், ஆனா 3 பேர் உட்காரலாம். இதோட ரேட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 25-27. அது அப்படியே அதுல ஒரு 10 ரூபா 12 ரூபா கம்மி பண்ணிருங்க. வெறும் 15,000 ரூபாய்க்கு நான் இது பெஸ்டா பண்ணி தரேன். வெறும் 15,000 ரூபாய்க்கு டெலிவரியோட நான் பண்ணி தரேன். நீங்க சொல்ல பார்த்தா இவ கேட்கவே இல்லையா, நானே கேட்டு வாங்கிட்டு போயிருவேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்ல, 3 பில்லோ ஃப்ரீயா கொடுத்துறேன். ஒரு இரும்பு கட்டிலு ஒரு மெத்த வாங்கினோம்னாலே அந்த ரேட்டுக்கு தாண்டி போயிடும். அது அதான் இடத்தையும் அடைச்சிரும். இது இடத்தையும் மிச்சம் பண்ணுது, ரேட்டையும் மிச்சம் பண்ணுது. பொதுவா கிளாத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெக்ஸின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சோஃபால ரெக்ஸின் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மோசி கிளாத்னு சொல்லிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கிளாத் பாத்தீங்கன்னா நார்மல் கிளாத் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப துணி மாதிரி தான் இருக்கும். இதுதான் கடைகள்ல பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க, ரேட்டு கம்மியான சோஃபாலாம். நம்ம இந்த ரெக்ஸின் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா, நிறைய சோஃபா வந்து பொறியா வரும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணாலதான் இது நம்ம நார்மலா சீட்டுக்கு போற மாதிரி. அதுதான் சோஃபாக்கு எல்லாருமே போடுறது ஆல்மோஸ்ட். அது இந்த மாதிரி துணி போடுவாங்க. பட் நம்ம கம்பெனி பிரீமியம் குவாலிட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் ஃப்ரீ கிளாத் மாதிரி போடுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெல்வெட் மாதிரி இருக்கும். அதே சமயம் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும். இதுல தண்ணி அப்படியே உறிஞ்சு வச்சுக்கும். இந்த கோட்டிங் இல்லாம கூட வெல்வெட் வரும், அப்படி யூஸ் பண்ணுவாங்க. இது வெல்வெட் கிடையாது, ஃபைபரைஸ்ட் கிளாத். இது பாலிமிக்ஸ் கிளாத்னு சொல்லுவாங்க. டஸ்ட் தூசி ஒட்டாது. அது தட்டி விட்டா அது சரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊத்தினா இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது தண்ணி சோஃபா கீழே இறங்காது. ஸோ இந்த கிளாத்துலாம் நான் எத்தனை வருஷம் கேரண்டி கொடுத்துருவேன். ஆமா, இந்த மாதிரி கிளாத்லாம் கண்டிப்பா இந்த மோசி கிளாத், ஜூட்டு கிளாத் துணி எலும்பும் புரியும், தண்ணி போகும், ஸ்மெல் அடிக்கலாம் ஆகும், ரெக்ஸின் ஒரு மாதிரி வெடிக்கும். இந்த மாதிரி கிளாத் ஒண்ணுமே ஆகாது. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கிளாத் தான் அவ்வளவுதான். எல்லாமே அதே தான். ஏன்னா லோ ரேஞ்ச், அதாவது குறைச்சு ஒரு 40,000 50,000 போனதான் இந்த மாதிரி கிளாத்தே இன்ட்ரோடியூஷன் கொடுப்பாங்க. ஆமா, நான் வந்து சாதாரண ஒரு 5,500 சோஃபா கூட இந்த மாதிரி கிளாத் என்னால இன்ட்ரோடியூஸ் பண்ணி தர முடியும். ஆமா மக்களே, நீங்களும் தெளிவா பாருங்க என்னென்ன கிளாத் போட்டா லைஃப் வரும். ஏன்ட வாங்குறீங்களோ இல்லையோ, யார்கிட்ட வாங்கினாலுமே நான் சொல்ற மாதிரி கிளாத்து, சொல்ற மாதிரி வுட்டு, சொல்ற மாதிரி குஷன் போட்டு வாங்குங்க, லைஃப் வரும். நானே ஓப்பனா சொல்றேன். கடையில போய் கேட்கும் போது இந்த இதுதான் போட்டிருக்காங்களான்னு கேட்கணும். அதுக்கு கண்டிப்பா
நல்லா இருக்கும் லைஃபா வரும். ஏன்னா சோவா பொறுத்த வரைக்கும் நிறைய என்னன்னா யூஸ் அண்ட் த்ரோ தான் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனில வாங்குற எல்லாருமே ஒரு 10 வருஷம் 8 வருஷம்னாலும் பத்திரமா வச்சுதான் அவங்க வேண்டாம்னு சொல்லி தூர போட்டால் தான் போகும்போது தூரம் அது வரைக்கும் அவங்க தான் சோவா இருக்கும். அதனால கம்ப்ளைண்ட் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. சோவா கொடுத்துட்டு திரும்ப சர்வீஸ் பண்ணணும், திரும்ப அதுக்கு அலையணும், அதை தூக்கிட்டு எவனே அலைய முடியும் அதுக்கு. ஆனால் நம்ம பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும்னா ஒரே டைம்ல கொடுத்துருவோம். நமக்கு வாங்கினதெல்லாம் ஓகே தானா? இப்போ நம்ம பேரை சொல்லி யாராவது வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணீங்க? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ், நம்மளோட ரொம்ப லோ மிடில் கிளாஸ்ல இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா ஆக்சுவலி நானே எப்படின்னா மிடில் கிளாஸ் கான்செப்ட் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அது எனக்கு ஏன்னா லக்ஸரி சோஃபாலாம் ரேட் அதிகம், அதையும் மிடில் கிளாஸுக்கு போகணுங்கிற ஒரே ஒரு கான்செப்ட்னால தான் அந்த கான்செப்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்க ஃபாலோவர்ஸுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தருவேன். பொதுவாக என் கம்பெனியில் உள்ள எப்பவுமே ஒரு ஆஃபர் மாதிரி தான். நான் திரும்ப சொல்லிடுறேன், முதல்ல வந்து எல்லாருக்கும் வந்து டெலிவரி ஃப்ரீயாக கொடுத்துருவேன். எந்த ஊரா இருந்தாலும் நான் கண்டிப்பா நான் டெலிவரி கொடுக்க முடியும். கேரளா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு இருந்தாலும் சரி, ஆந்திரா எல்லா கர்நாடகா, ஆமா எல்லாம் ஆர்டர் வருது. கர்நாடகா ஏகப்பட்ட ஆர்டர் வரும். இங்க இருந்து டெலிவரி நான் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளன்னு சொல்லுவாங்க, நீங்க அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்கீங்க. நம்ம கேரளால ஒரு யூனிட் இருக்கலாம். அப்படியா? ஆனால் எல்லா ஊருக்கும் தெளிவா நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஆமா, அதனால டெலிவரி பத்தி பயப்பட வேண்டாம். ஏன்னா லாங்கில் வரவங்க அதான் யோசிப்பாங்க. அப்படி சில கஸ்டமர் வந்து லோக்கல் வரவங்களுக்கு டெலிவரி கம்மியா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயா தருவேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மோட்டா சைஸ் படா சைஸ் பில்லோ ஃப்ரீயா கொடுத்துருவேன். சரிங்களா? இதுதான் நல்ல குஷன் ஆச்சு. அந்த நல்லா இருக்கும். ஓகே, சரி எங்களுக்கு பில்லோஸ் வேண்டாம் ப்ரோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோம் பஃபி ஃப்ரீயா கொடுத்துருவோம். இல்லை யார் வேணா உட்காரலாம். ஆமா, ஜம்முன்னு போட்டு உட்காரலாம். இந்த மாதிரி ஃபோம் பஃபி ஒன்று ஃப்ரீயா கொடுத்துருவோம். சரிங்களா? இல்ல ப்ரோ ஃபோம் பஃபி எங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீப்பா ஒன்று நான் ஃப்ரீயா கொடுத்துருவேன். சரிங்களா? இது மேல ஒரு கிளாஸ் கட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். ஆமா, இல்லை ஏதாவது ஒன்று நான் கண்டிப்பா ஃப்ரீயா கொடுத்துருவேன். சோஃபா போக அடிஷனலாக பெருசா ஒன்றும் சார்ஜஸ் நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்னா மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சோஃபா போக டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க, பேக்கிங் சார்ஜ் வாங்குவாங்க, டேக்ஸு வாங்குவாங்க. எல்லாம் நான் சொன்ன ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த ரேட்லேயே கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். பொதுவாக நாங்கள் கொடுக்குற டெலிவரி பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு போயிடும். அதாவது இப்போ பார்சல் ஆஃபீஸ் தான் போட்டு விடுவோம். அது இப்போ உதாரணம் சென்னையில் அவங்க வீட்டு பக்கத்தில் ஏகப்பட்ட பார்சல் ஆஃபீஸ், அதில் ஒரு ஆஃபீஸ் போயிடும். அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு மட்டும் ஏதாவது சின்னதாக சார்ஜஸ் ஆகும். ஏன்னா அது அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது இல்லையா? அதனால அது மட்டும் அது தெரிஞ்சு அதுவும் நாங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஆனால் தெரியாதனால நாங்கள் அது மட்டும் கஸ்டமர் ஒரு 500 600 அப்படி தான் வரும். பாக்கியெல்லாம் நான் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? உங்களுக்கு பெஸ்டா ரெடி பண்ணி பெர்ஃபெக்ட்டா ஒரு கிஃப்ட்டை தள்ளி விட்டுருவோம். சரிங்களா? ஆமா, ஆலியாவை பார்க்க நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நான் கண்டிப்பா ஒரு நாள் வருவேன். ரொம்ப சந்தோஷம். ரெகுலரா வாங்க. உங்க வீடியோ பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணட்டும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பா நான் வரேன். நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு வீட்டுல போயிட்டு எனக்கு என்ன நடக்க போகுது எனக்கு தான் தெரியும். அப்பதான் அவங்க நல்ல உங்களை சம்பாதின்னு ஊன்றல் கொடுப்பாங்க. அது சரி. புரியுதா உங்களுக்கு? ஒரு கமிட்மெண்ட் இருந்தா தான் சம்பாதிக்க. கண்டிப்பா கமிட்மெண்ட் இல்லாட்டி என்ன அசால்ட்டா இருப்போம். நீங்க நல்லா ஒரு போட்டு ஓட விட்டுருங்க. சரிங்களா?